வெல்கம் பேக் வெஹிக்கிள் மெக்கானிக்ஸ் தனசேகர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, ஆக்டஸ் 3340 ஃபுல்லிங் பவர் இல்லை. அதாவது லோடில் 40க்கு மேலே ஸ்பீடு போக மாட்டேங்குது. வண்டி 40-60க்குள்ளே தான் போகுது. எம்டிலே மேட்டு அதாவது மேடான பகுதியெல்லாம் 40-60 அதுக்குள்ளே தான் இழுக்குது அப்படின்றாங்க. ஆனால் ஆக்சிலேட்டர்லாம் கரெக்டாக ஆர்பிஎம்லாம் கரெக்டாக இருக்குது. அது என்னன்ட்டு செக் பண்ணுவோம் வாங்க. பாருங்க, இன்ஜெக்டரு பம்பு எலக்ட்ரானிக் பம்பு ஃபியூல் பம்பு, இன்ஜெக்டர் பம்பு பாருங்கள். பவர் இதுவே ப்ரெஷரே இல்லை பாருங்கள். இது ப்ரெஷர் இருந்தால் தான் இன்ஜெக்டருக்கு அது ஒர்க் ஆகலை ஆகுது. ஒர்க் கரெக்டாக ஆகலை. இன்ஜெக்ஷன் பம்பு எலக்ட்ரானிக் பம்பு சரியாக ஒர்க் ஆகலை. இது அது எவ்வளோ ப்ரெஷர் அடிக்குது பாருங்கள். அந்த ப்ரெஷர் இதில் இல்லை. 4லேயும் 5லேயும் அந்த ப்ரெஷர் இல்லை. 6ல் எப்படி அடிக்குது பாருங்கள். இது நம்பர் 1. இது பரவாயில்ல. நம்பர் 2 இதுவும் பரவாயில்ல, இதுவும் ஓகே. நம்பர் 3 அவ்வளோ, இதுவும் ப்ரெஷர் அவ்வளோ இல்லை. இது போல் ப்ரெஷர் கம்மியாக இருந்ததுன்னா புல்லிங் பவர் கம்மியாக கிடைக்கும். இது நம்ம மேனுவலாக செக் பண்ணுறது. ஆக்சுவலாக இது செக் பண்ணுறது கம்ப்யூட்டரில் தான் செக் பண்ணணும். கம்ப்யூட்டரில் தான் செக் பண்ணால் கரெக்டாக அக்குரேட்டாக தெரியும். அது இது நம்ம மேனுவலாக பார்க்கும்போது இப்படி தான் பார்க்க முடியும். திடீர்னு வண்டி வருது, நம்மக்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்காது, கம்பெனி வாங்கி கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். நம்பர் 4 அவ்வளோ ப்ரெஷரே இல்லை. இந்த லோ பவர்ன்றது ஃபஸ்ட்டு கிளச்சி பார்க்கலாம். கிளச்சி கரெக்டாக இருந்ததுன்னா வச்சுங்க, அவர் சும்மா பஸ்க்கு வருதே கண்டி ப்ரெஷர் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம லோ பவர்னால் கிளச்சி தான் செக் பண்ணுவோம். நம்ம கீரை போட்டு பிரேக் அடித்தா இன்ஜின் ஆஃப் ஆகுதான்னு செக் பண்ணால் ஒரு 50% மேலே கிளச்சி ஓகேன்ட்டு முடிவு பண்ணிடலாம். அடுத்தது ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா அது 22க்கு மேலே வந்ததுன்னா ஆர்பிஎம் ஓகே. அதுவும்
அப்படி இல்லைன்னா அது ஃபியூல் பம்ப் மாற்றுற மாதிரி வரும். அது இவ்வளோ கரெக்டாக இருந்துட்டு வண்டி வலிக்கலை அப்படின்னாங்கன்னா இன்ஜெக்டர் தான் பார்க்கணும், இன்ஜெக்டர் நாசல் தான் பார்க்கணும். பம்பு நாசலில் எலக்ட்ரானிக் பம்பு இது வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா பவர் கிடைக்காது நமக்கு. அந்த புல்லிங் பவர் வந்து கிடைக்காது. ஒன்ஸ் எமர்ஜென்சி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து எல்லாம் பம்பையும் காலிப்ரேஷன் கொடுக்கறது நல்லது. இன்ஜெக்டரையும் பம்பும் ரெண்டையும் காலிப்ரேஷன் கொடுத்தோம்னா அவங்க கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க, பண்ணலாம். அடுத்தது பர்ஃபெக்டாக வரும். இன்ஜின் புல்லிங் பவர் பர்ஃபெக்டாக இருக்கும். இன்ஜெக்டர் பம்பு வந்து காலிப்ரேஷன் கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இது எப்படி அடிக்குது. டக் 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 டக்னு அடிக்குது பாருங்கள். நம்பர் 2 எப்படி அடிக்குது பாருங்கள். இதே ப்ரெஷரு இதில் இல்லை பாருங்கள். பாருங்கள், இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது. கரெக்டாக வந்து ப்ரெஷர் பத்தலை. இது பாருங்க, வெறும் டீசல் தான் ஊற்றுதே கண்டி அந்த இது இல்லை பாருங்கள், ப்ரெஷர் இல்லை பாருங்கள். எப்படி அடிக்குது பாருங்கள். டச்சுக்கு 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 டச்சுக்குன்னு ப்ரெஷர் எப்படி அடிக்குது பாருங்கள். இதுவும் சில டைம் ஆகும், சில டைம் ஆக மாட்டேங்குது. இதுவும் ப்ரெஷர் பத்தாது. நம்பர் 4 நம்பர் 3, 4, 5 மூணுமே ப்ரெஷர் சரியில்லை. அதனால் எல்லாம் கழட்டிட்டு இன்ஜெக்ஷன் பம்பு வந்து இன்ஜெக்டர் பம்பு நம்ம மாற்றுவோம். ஒன்று ஸ்பேர் இருக்குது, ஸ்பேரில் வந்து பழசு தான் இருக்குது. அது எது நல்லா ஒர்க் ஆகுதோ அதை மாற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேட்ரி கழட்டிட்டு தான் இந்த ஒயர்லாம் கழட்டணும். பிளாட் ஸ்கூட்டரை எல்லாம் இது லூஸ் பண்ணோம்னா அப்படியே வெளியில் எடுத்துடலாம். ஒயர்லாம் எல்லாம் கிளிப் டைப் தான். பேட்ரி கழட்டிட்டு ஒயரெல்லாம் கழட்டி விட்டுட்டு பம்பு 2 போல்டு வரும், 2 போல்ட்டும் கழட்டுவேன். 10 சைஸு மில்லிங் சைஸு லூஸ் பண்ணி வெளியே எடுத்து ஒன்று ஒன்றா சேஞ்ச் பண்ணுவோம். அக்யூரேட்டாக பார்க்கணுன்னா நம்ம வந்து கம்ப்யூட்டர் எடுத்துன்னு வந்துட்டு கம்பெனியில் இருந்தால் பார்க்கலாம். இல்லைன்னா நம்ம மேனுவலாக பார்க்குறது வந்து இப்படி தான் பார்க்க முடியும்.
அதே போல் ஊரில் பாரத் பென்ஸும் அந்த டைப்பு தான், ஸ்ட்ரைட் இன்ஜினு சைடில் வரும், அது இதே டைப்பு தான் அதுவும். பாருங்க, நம்ம 10 சைஸ் மில்லிங் பாக்ஸ் போட்டு லூஸ் பண்ணிட்டு வெளியே எடுக்க வேண்டியதான். இதுக்கு புல்லர் இருக்குது, புல்லர்லாம் நம்மக்கிட்ட இல்லை. அப்படியே லிவரில் தட்டி வெளில எடுக்க வேண்டியதான். சிலது வந்துடும், சிலது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இது கழட்டி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரில, எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரில. இந்த நாசல் பைப்பு நெட்டு இருந்ததுன்னா நம்ம அதை வச்சு வெல்டிங் பண்ணி தட்டினா வெளியில் வரும். அதுக்கு பொறுமை இல்லை. தட்டி வெளியே எடுக்க வேண்டியதான் அப்படியே. அவ்வளோதான், வந்துடுச்சு. அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கு. அப்படியே இருக்குது. எடுத்துகிட்டு ஸ்பேர் இருக்குது, அப்படியே க்ளீன் பண்ணி ஸ்பேரை மாட்ட வேண்டியதான். ஃபஸ்ட்டு கழட்டுறதுக்கு முன்னாடி தண்ணி அடித்து எல்லாம் க்ளீன் பண்ணிடணும். இல்லைன்னா இதை விட மண் வந்து எப்படியோ 2 இன்ச்சு 3 இன்ச்சு மண் இதில் உள்ளே அடங்கியிருக்கும். வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு இந்த கழட்டிட்டு இன்லெட்டு மணி போல்ட்டை கழட்டிட்டு கவரை க்ளீன் பண்ணோம்னா இப்போ ஓரளவுக்கு சுத்தமாக இருக்கும். அப்படியே கழட்டும் போது ஓரிங்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துங்க. ஓரிங் டேமேஜ்னால் லீக் ஆகிடும். அந்த ஹோலில் தான் டீசல் வந்து சப்ளை ஆகுது. அது கேம் ஷாட் மூலிமா புஷ் பண்ண உடனே எலக்ட்ரிக்கல் வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகணும். அது ஓப்பன் ஆச்சுன்னா அந்த ஃபயரிங் கரெக்டாக ஆகும். எலக்ட்ரானிக் கரெக்டான டைமில் ஓப்பன் ஆகலைன்னா ஃபயரிங் ஆகாது, மிஸ் ஃபயரிங் தான். அப்புறம் இது வேறு ஸ்பேர், இது வேறு பழசு ஸ்பேர் இன்ஜின்லேருந்து கழட்டினது. சரி, ஓகே, டெம்பரவரி இது போடுவோம். ஏன்னா வண்டி ஸ்பாட்லேயே ஓடி ஆகணும்ல. காலிப்ரேஷன் கொடுக்கறதுக்கு எப்படியும் ஒரு 3 days 4 days ஆகும். இங்கெல்லாம் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க காலிப்ரேஷன் பண்ணி இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து கொட்டேஷன் கொடுத்து ஓகேன்னு பாஸ் பண்ணி அப்புறம் கேஷ் கொடுத்து வர்றதுக்கு ஸ்டோருக்கு 1 week கூட ஆகிடும். அதனால் டெம்பரவரியாக வேறு ஒரு இன்ஜினில் இருந்தது, அதை எடுத்து ஃபிட் பண்ணுறோம். இன்ஜின் ஓவரால் பண்ணும்போது ஃபுல்லாக எல்லாம் காலிப்ரேஷன் பண்ணி மாட்டிடுவோம். இல்லை மொத்தம் ஒரு 6 பீஸு கொடுத்து அதுக்கப்புறமா எந்த வண்டியில் சரியில்லையோ, பிக்கப் சரியில்லையோ அந்த வண்டிக்கு செட்டாக தூக்கி மாட்ட வேண்டியதுதான்.
நம்பர் 5, நம்பர் 3, 4, 5 தான் சரியில்லை. நம்பர் 3 4 மாற்றியாச்சு. இப்போ வந்து 5 கழட்டிகிட்ருக்கோம். எலக்ட்ரானிக் டைப்பு நிறைய பிரச்சனை வரும். ஒரு வண்டிக்கு ஒரே ஃபால்ட்டாக வர்றதில்லை. ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும். நெக்ஸ்ட்டு வந்து நிறைய வந்து ஆர்பிஎம் டவுன் ஆகும். ஆர்பிஎம் டவுன் ஆனால் அதுலேயும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. சென்சாரை பார்க்கணும், பம்பை பார்க்கணும், ஃபியூல் பம்ப் பார்க்கணும். கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா வந்து இதுக்குள்ள சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா மெர்சிடிஸ் பென்ஸ் இது நம்ம அதை போட்டு செக் பண்ணோம்னா உடனே ஸ்பாட்லேயே தெரிஞ்சிடும். நம்ம வந்து அது கூடுதல் ரேட்டு 50,000 ரியால் அப்படின்றாங்க. கம்பெனி வந்து வெளியிலேருந்து ஆள் கூட்டிகிட்டு வந்து தான் செக் பண்ணுவோம் நாங்கள். அதை செக் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் செக் பண்ணுறதுக்கு 300 ரியாலுங்க. நெக்ஸ்ட்டு இது வேறு ஸ்பேர். இது ஒவ்வொரு முறையும் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஓரிங்கை செக் பண்ணிக்கணும். 2 ஓரிங் வரும், கீழே ஒன்று மேலே ஒன்று. 2 ஓரிங் கரெக்டாக இருக்கா, டேமேஜ் எதாவது இருக்கா அப்படிலாம் செக் பண்ணிக்கணும். லைட்டாக கிரீஸ் ஓரிங் தடவிட்டு புஷ் பண்ண வேண்டியதான். புஷ் பண்ணிட்டு டைட் பண்ண வேண்டியதான். கேம்ப் வந்து கீழே இருந்ததுன்னா போல்டு போட்டு ஈஸியாக டைட் பண்ணிடலாம். மேலே இருந்ததுன்னா புஷ் பண்ணி டைட் பண்ணுற மாதிரி வரும். வேறு கேம் மேலே இருக்குது, புஷ் பண்ணுறோம், போல்டு எட்டல. லைட்டாக புஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 த்ரெட்டு ஏறின உடனே அப்புறம் எடுத்து டைட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஃபால்ட் வரும். ஒவ்வொரு ஃபால்ட்டுக்காக ஒவ்வொரு வீடியோ பதிவு பண்ணுறேன். அதனுடைய டீட்டெயிலையும் வந்து நான் வந்து உங்களுக்கு பேஜில் போடும்போது கரெக்டாக நீங்கள் சர்ச் பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு தெரியும் இந்த ஃபால்ட்டுனா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஃபால்ட்டுக்கு வந்து என்ன ரெடிஃபை பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வீடியோ கவனிச்சிட்டே வந்தீங்கன்னா. ஏன்னா இன்ஜினில் ஒரு ஃபால்ட்டாக வரதில்லை, நிறைய ஃபால்ட்டு வரும். இந்த ஃபால்ட்டு தான் அப்படின்னு கரெக்டாக சொல்ல முடியாது. எலக்ட்ரானிக்ஸு இன்ஜின் வந்தது நிறைய ஃபால்ட்டு வருது. கிளிப் நல்ல கிளிப். இது ஹேங்கர் போல் அப்படி மாட்டி இழுத்து டைட் பண்ணிட வேண்டியதான். அது ஒரு பக்கம் ஹோல் பெருசாக இருக்கும், ஒரு பக்கம் ஹோல் ஸ்க்ரூவுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். அப்படி புஷ் பண்ணி அப்படி வெளியே எடுத்துகிட்டு டைட் பண்ணிட வேண்டியதான். நல்ல டைப் இது. ஒயரிங் கிட்லாம் வந்து ஒரு 6-7 வருஷம் 5-6 வருஷத்துக்கு மேலே வண்டிலாம் ஓடுது. நல்ல மெர்சிடிஸ் பென்ஸு நல்ல வண்டி தான் இது. ஆனால் டீசல் பயங்கரமாக குடிக்கும். இந்தியாவுக்கெல்லாம் செட் ஆகாது இது. இங்கே தான் இது ஹை லோடு ஓட்டுறதுக்கு இங்கே தான் இது செட் ஆகும். இது
ஹெச்பி நாட்டில் வந்து ஹெச்பி கம்மியாக கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து நல்ல மைலேஜ். இது வந்து நம்பர் 3, 4 5 மாட்டியாச்சு. நம்பர் 3 இது. மாட்டியாச்சு. இது பாருங்கள், பேட்ரி ஒயரு ஃபிட் பண்ணுறோம். எல்லாம் ஃபிட் பண்ணிட்டு பிறகு தான் பேட்ரி கனெக்ஷன் கொடுக்கணும். இல்லை ஃபயரிங் அந்த இது வந்து எரர் ஆகிடுச்சுன்னா அதுலேயும் ஃபால்ட் வரும். அது வந்து ரேஸ் ஆகாது இன்ஜினு. மாட்டி நல்லா பம்ப் பண்ணி பிளாக்கில் ஃபுல்லாக டீசல் ஏறி பைப் வழியாக வெளியில் வரும். ஒவ்வொன்றா வெளியில் வரும்போது லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி, நல்லா பம்ப் பண்ணி ஒவ்வொரு நாசில் பைப்பாக லூஸ் பண்ணி வாங்க. ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பரவாயில்ல. இது முன்னாடி விட எப்படி அடிக்குது பாருங்கள். முன்னாடி விட பரவாயில்ல இது. ஓகே, நம்பர் 5 எப்படி அடிக்குது பாருங்கள். நம்பர் 4 ஓகே. மறைச்சிடுச்சு. இது அவ்வளோ ஓகே இல்லை. முன்னாடி விட இப்போ ப்ரெஷர் கொஞ்சம் இருக்கே கண்டி அவ்வளோ திருப்தி இல்லை. இது இருந்தாலும் செக் பண்ணுவோம். ரோட் டெஸ்ட் செக் பண்ணால் தெரிஞ்சிடும் எவ்வளோ ஸ்பீடு போகுது என்னான்ட்டு. ஓகே, இன்லெட் பண்ணி போல் மாட்டிட்டு டிரைவர் கொடுத்து ஒரு ரவுண்டு வந்து செக் பண்ணிட்டா அவங்க சொல்லிவிடுவாங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. புல்லிங் பவர் எப்படி இருக்குது. அவங்களுக்கு வண்டி பறக்கணும். 100 போகணும். 100 கீழே வந்தாவே வண்டி வலிக்கலைன்னு வந்துடுவாங்க. இங்கெல்லாம் 100 சாதாரணமாக ஓட்டுவாங்க. ஆனால் 100 ஓட்டக்கூடாது. ஹெவி லோடு இதெல்லாம் ட்ரெயிலர்லாம் வந்து 80க்கு மேலே போகக்கூடாது. கேமரா இல்லாத இடங்கள்லாம் கேமரா கூட ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓவர் ஸ்பீடுன்ட்டு ஓலை வந்துடும். அதுவே போட்டு எடுத்து ஓனருக்கு வந்துடும். அப்புறம் யார் வண்டி ஓட்டினாரோ அவங்க காசை கட் பண்ணிவிடுவாங்க. டிரைவர் காசு தான் ஓவர் ஸ்பீடு போனால். ஏன்னா வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுற டிரைவருங்க எப்படியும் வருஷத்துக்கு ஒன்றாவது வந்து ஃபைன் கட்டாமல் இருக்க மாட்டாங்க. ஃபைன்லட்டு இது கரெக்டாக வந்து இந்த டர்போ லூஸ் பண்ணிட்டு தான் இது எடுக்கணும். ஃப்ரீயாக வரும். டர்போ லூஸ் பண்ணி எடுத்தால் ஈஸியாக வரும். அதே போல் இந்த கீர் பைப்லாம் லூஸ் பண்ணி கொஞ்சம் விட்டுக்கணும். வேறு இந்தாண்ட ஒரு கிளிப்பு, இந்த ஒரு கிளிப்பை லூஸ் பண்ணால் டர்போ டேன் ஆகும். அந்த பீஸு சென்டர் பீஸ் எடுத்துடலாம். அது சின்ன பீஸு. ஓகே, இருங்க ரோட் டெஸ்ட் பண்ணிட்டு என்ன ரிசல்ட் சொல்கிறேன் உங்களுக்கு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். நல்லா டைட் பண்ணிவிடுங்க. இதில் ஒரு சென்சார் ஒன்று வரும் இன்லெட்டில், அந்த சென்சார் கரெக்டாக ஃபிட் பண்ணிவிடுங்க. ஓஸ், இன்லெட் ஓஸு அதெல்லாம் டைட் பண்ணிவிடுங்க. ஓகே, வண்டி ட்ரையல் போயிட்டு வந்தாச்சு. 80க்கு மேலே போகுது அப்படின்ட்டாங்க டிரைவரு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.